வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம ஸ்பானிஷ் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ். அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு உருளைக்கிழங்க நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுருங்க. 2 மினிட்ஸ் கலந்துட்டு இது கூட ஒரு வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 கப் அளவுக்கு துருவின கேபேஜ், அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆயாச்சு. ஸோ இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் மிக்சரை சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக ரஃபாக சாப் பண்ண மல்லி இலைகள், அப்புறமா புதினா இலைகளும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனை திரும்ப சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே ஃப்ளேமை லோலேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை மிக்சரில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது மேலே ஒரு லேயர் ஆஃப் mozzarella சீஸை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா கடைசியாக மீதி இருக்கிற பாதியும் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா ரெடி ஆனதும் ஒரு பிளேட்டை வச்சு யூஸ் பண்ணி திருப்பி போடுங்க. இல்லாட்டி உடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. திருப்பி போட்டுட்டு அகெயின் இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ 2 சைடும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இது ரொம்ப ஃபில்லிங் ஆனது, ஹெல்தி அண்ட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பானிஷ் ஆம்லெட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.